ஹாய் சோல்ஜர்ஸ். இப்போ ரீசெண்டாக சென்னையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் நிறைய பேர் இன்வைட் பண்ணி நிறைய விதமாக பேசிட்டு இருந்தாங்க. அதை ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். லைக் இப்போ ஸ்போர்ட்ஸ், இப்போ தமிழ்நாட்டில் அச்சீவ் பண்ண ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் கூப்பிட்டு பேச சொல்லி ஒரு சில கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ஒரு அக்கா பேசினது சூப்பராக இருந்துச்சு. அக்கா பேசுனதை பார்த்துட்டு எனக்கே வந்து ரொம்ப ஒரு இதாயிருக்கு. ஸோ என்னடா அப்படி பேசுறாங்க, அப்படி என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். லைக் என்னோட பேர் ரோசி மீனா பால்ராஜ். நான் போல் வால்ட் ஈவெண்ட் பண்றேன். போல் வால்ட்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். போல் வால்ட் ஈவெண்ட் இது அத்லெட்டிக்ஸ்ல இது ஒரு ஃபீல்ட் ஈவெண்ட். இப்ப சொல்றது கேளுங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க தெளிவா தெரியும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு அந்த ஈவெண்ட் பத்தி ஸ்பெசிஃபிக்கா தெரியறதே கிடையாது. ஒரு போல் வச்சு ஜம்ப் பண்ணி ஹை ஜம்ப் மாதிரி வார் வச்சு தாண்டுவாங்க, அதுதான் போல் வால்ட் ஈவெண்ட். நிறைய ஸ்பெசிஃபிக்காக யாருக்குமே தெரியறது இல்லை அந்த ஈவெண்ட். பட் ஆனால் வந்து நான் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இவங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். நிறைய பேருக்கு அத்லெட்டிக்ஸ்ல ட்ராக் ஈவெண்ட், ஒரு சிலவே அந்த ஸ்பிரிண்ட் ஈவெண்ட்ஸ், ரன்னிங் ஈவெண்ட்லாம் தெரிஞ்சிருக்கும். லைக் ஃபீல்ட் ஈவெண்ட்லயும் ஒரு சில ஈவெண்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த போல் வால்ட் ஈவெண்ட் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. லைக் ஏன்னா அதுக்கு நிறைய ஒரு சிலருக்கு இன்ஜுரி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு பயமா இருக்கும். ஒரு சிலர் அதையா பண்ணிட்டு அது எப்படி அவ்வளவு தூரம் தப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதையும் தாண்டி ஒரு பெண்ணா இவங்க வந்து அது ரிஸ்க் எடுத்து பண்ணி அதுல இவங்க எப்படி சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல போறாங்க. எனக்கு 23 இருக்கும் போது அந்த ஈவெண்ட்குள்ளே நான் வந்தேன். ஸோ என்னோட ஊர் வந்து தஞ்சாவூர். அந்த ஊர்ல போல் வால்ட்னு சொன்னாலே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, போல தூக்கி ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவாரு. நிறைய இடத்துல அப்படிதான் போல் வால்ட்னா என்னன்னு ஒரு சிலருக்கு தெரியாது. இப்போ ஸோ அந்த ஈவெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம அந்த ஒரு படத்துல வடிவேலு தாவுடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சீன் சொன்னாதான் இதுதான் போல் வால்டா அப்படின்னு சொல்லி ஒரு சில வந்து நினைப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படிதான் இவங்களும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இவங்க நேற்று தஞ்சாவூர் சொல்றாங்க. சொன்னாதான் அந்த ஈவெண்ட் பத்தியே எல்லாருக்குமே தெரியும். மற்றபடி போல் வால்ட்னா என்னன்னே தெரியாது. அப்படி சொல்லி தான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இந்த ஈவெண்ட் தான் நானே, இந்த ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் அங்கே இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை இப்போ இருக்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், சென்னைக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு மூவ் ஆனேன் சென்னைக்கு. ஸோ யாரும் முக்கியமான பாயிண்ட், தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கலாம், ஆனா வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்ற அதுல சென்னை வந்து முதலிடத்துல எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க எங்க போனாலும் சென்னை போனா கண்டிப்பா பொழைக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. நேட்டிவ் தஞ்சாவூர், பட் ஆனா இவங்க வந்து சென்னை போயிருக்காங்க. ஏன்னா அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக சென்னை மூவ் பண்ணி போயிருக்காங்க. வந்து என்ன அக்செப்டே பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு 23, அதை தாண்டி நான் வந்து ரொம்ப ஷார்ட். அந்த ஈவெண்ட்டுக்கு 157 சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்தேன். மினிமமாவது 165 இருக்கணும் அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ அப்போ எந்த கோச்சஸுமே என்னை எடுத்துக்கவே இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு கோச்சஸ் ஏன் இதை சொல்றாங்கன்னா, இப்போ போல் வால்ட் தாண்டனா அவ்வளோ பெரிய ஹைட்டா இருக்கிறது எப்படி இவங்க தாண்டுவாங்க, இவங்க ஷார்ட்டா இருக்காங்க, இவங்களால இப்படி தாண்ட முடியும் அப்படின்ற மென்டாலிட்டி நிறைய பேருக்கு இருக்கும். பட் ஆனால் அதையும் தாண்டி என்னால முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்துல தான் இந்த ஈவெண்ட்டை பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க போல. நான் பண்ணணும், நான் பர்ஃபார்மன்ஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஈவெண்ட் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ யூனிவர்சிட்டியில் வந்து மெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சில்வர் மெடல். ஸோ எல்லாருக்குமே அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. இதனால எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க சோல்ஜர்ஸ். இப்போ நீங்க காலேஜ் படிக்கிறீங்கன்னா காலேஜ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் போறீங்க, இன்டர் ஜோன்ல சவுத் ஜோன் போறீங்க, அதுல வின் பண்ணி யூனிவர்சிட்டியில மெடல் பண்ணீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட். அதோட பெனிஃபிட் என்னன்றது வரிசையா சொல்லுவாங்க. ஸோ தெளிவா கேட்டுக்கங்க எல்லாரும். எல்லாருக்குமே அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது எனக்கு. ஆனா இந்த வெறி வந்து போகவே இல்லை. கண்டிப்பா இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். இந்த ஈவெண்ட் வந்து போல் வந்து இங்க மேனுஃபேக்சரிங் கிடையாது. யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் தான் பண்ணணும். 1.5 lakhs ஆகும் ஒரு போல் வந்து வாங்குறதுக்கு. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவ்வளவோ ஒரு போல் 1.5 lakhs சொல்றாங்க. அதுக்காகவே நிறைய பேர் இந்த ஈவெண்ட் வந்து குக் பண்ணிட்டு போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். இந்த இதோட இவ்வளவு காசு போட்டு வாங்கி இதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு போல் 1.5 lakhsனா அது வந்துட்டு அது நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதை எடுத்துட்டு வந்து அதை நாங்க பாக்கலாமா? ஏன்னா நீங்க உங்க மூலமா தான் நாங்களே அதை பார்க்க முடியும். ஏன்னா பாத்தீங்களா, இவங்களோட ரெக்கார்டை வந்து, அதாவது 8 இயர்ஸா இருந்த நேஷனல் ரெக்கார்டை வந்து இவங்க பிரேக் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு 2 வருஷம் தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஒரு 8 இயர்ஸா இருந்த நேஷனல் ரெக்கார்டை இவங்க பிரேக் பண்ற அளவுக்கு இவங்க வந்து அந்த வைராக்கியம் வந்து அவங்களை தூண்டி விட்டு இருக்கு. வந்து 8 இயர் நான் வந்து செகண்ட் இயர்ல கத்துக்கிட்ட 2வது வருஷத்துலயே நேஷனல் ரெக்கார்டு ப்ரோக் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப ஃபெமிலியர், ஷார்ட்டா இருந்துட்டு டக்குன்னு ஈவெண்ட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப இதாச்சு. அப்போ வந்து எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப இருந்துச்சு. எப்படா நம்ம ஒரு போல் கூட என்கிட்ட கிடையாது, எந்த போலுமே கிடையாது. அப்பதான் வந்து நான் நேஷனல் மெடல் பண்ணோடனே மீம்ஸ் ஸ்கீம்ல வந்து என்ன ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணி நான் வந்து இப்போ 6 போல்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். மீம்ஸ் ஸ்கீம்ல இருந்து எனக்கு போல்ஸ் வாங்கி தந்திருக்காங்க. அதை தாண்டி நான் நேஷனல் ரெக்கார்ட் வச்சு ஒரு போலோட ரேட்டே 1.5 lakhs. இவங்க கிட்ட இப்ப 6 போல்ஸ் இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இவங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னு நிறைய பேர் எவ்வளவு பேர் திங்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஸ்கீம்ல எல்லாம் செலக்ட் ஆகி போறது அவ்வளவு கஷ்டம். நீங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டா மட்டும்தான் அதெல்லாம் செலக்ட் ஆகி போக முடியும். உங்களோட ஐடென்டிஃபை வெளில வர முடியும், நீங்க யாருன்னு தெரிய முடியும். ரெக்கார்ட் வச்சு அப்புறம் இன்டர்நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன். அது ஒரு பெரிய இன்சிடென்ட். அந்த நான் வேலை வாங்கினதுலாம்
மோர் தென் ஒரு 15 அப்ளிகேஷன் போட்டுப்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ், ரயில்வேஸ்க்கெல்லாம் போட்டேன். எதுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு இப்போ வரையுமே எனக்கு தெரியாது, இப்போ வரையுமே தெரியாது எனக்கு. ஏன்னா நான் எஜுகேஷன்ல 2 டிகிரி முடிச்சிருக்கேன். அப்புறம் நான் ஸ்போர்ட்ஸ்ல 2019 25 வரையும் கரண்ட்ல எல்லா நேஷனல்ஸுமே மெடல், இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஏஷியன்ல மெடல் பண்ணியிருக்கேன். எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரையுமே தெரியாது. நான் வந்து அப்புறமும் ரெண்டாவது டைமும் என்னோட நேஷனல் ரெக்கார்டை ப்ரோக் பண்ணேன், என்னோட ரெக்கார்டே. அப்போ வந்து நான் பெங்களூர் ரயில்வேஸ்ல கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் எனக்கு எந்த சென்ட்ரல் இதுலையுமே கொடுக்கல. நான் அப்போ ஹானர் பண்றதுக்காக உதய் சார் வந்து அப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அப்போ தான் மாறின டைம் 2 months ஆகுது சார். அப்போ நான் போய் கேட்டேன், சார் இது மாதிரி எனக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபெசிலிட்டிஸ், சென்னையில தான் அதிகம் போல் வால்ட் பண்றது, ஸோ எனக்கு வெளியில போனால் என்னால் பண்ண முடியாது, எனக்கு தமிழ்நாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போதான் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஓப்பன் ஆகுது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாவே எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்த மாதிரி இருந்தாலும், எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்தாலும் இந்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா நீங்க ஈஸியா வந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து ஈஸியா வாங்கிக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல நல்லா அச்சீவ் பண்றவங்க இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் ஆகி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, எனக்கு ஒரு 3 months டைம் கொடு, நான் உனக்கு வந்து வேலை கொடுக்குறேன் அப்புறம் அப்படி சொன்னாரு. 3 monthsல என்ன ஆச்சு சீக்கிரம் சொல்லுங்க. 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால முதல் பெண்ணா நான் வந்து அதுல அப்பாயின்மெண்ட் ஆகி டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆபீசரா அப்பாயின்மெண்ட் ஆனேன். ஈவன் நான் ரயில்வேஸ்ல போஸ்ட் கொடுத்தாங்க, அதை விட 3 மடங்கு சேலரி வந்து இப்ப நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சென்னையில டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல. என் டிபார்ட்மெண்ட் என்னோட எந்த அளவுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆனா, நான் எங்க மெம்பர் செக்ரட்டரி சாரியுமே சொல்லணும், ஒரு இன்சிடென்ட் போல் வச்சிருக்கனால ஞாபகம் இருக்கனால சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க சோல்ஜர்ஸ், ஸ்போர்ட்ஸோட வேல்யூ ரொம்ப அதிகம். அதை நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக போறீங்களா இல்ல அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா நீங்க அதை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறீங்க, உங்களை நீங்களே எப்படி மேல கொண்டு போறீங்க அப்படின்னு தான் இங்க வந்து மெயினா பேசப்பட்டது. நீங்க கேட்டிருப்பீங்க, விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸை, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா கண்டிப்பா கொண்டு போனீங்கன்னா உங்க லைஃபே மாறிடும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைச்சாது. இப்ப 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 2-3 பேர் தான் ஸ்பெஷலா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸை விட்டுறாதீங்க, சக்சஸ் பண்ணி மேல கொண்டு போங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த இது. இந்த அக்கா பேசுனது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த அக்கா பேசுனதை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும், இவ்வளவு இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கு, இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, இப்படிலாம் நீங்க மேல வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்னா இவ்வளவு இருக்கு, இல்லை நீ இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ட் பண்ணி அவங்க வந்து மேலே கொண்டு போறதுக்கான கான்செப்ட் வந்து உருவாக்கி கொடுங்க. தேங்க்யூ சோல்ஜர்ஸ், பாய்.